வணக்கம்ங்க. நான் உங்கள் உளவி ஆர்கானிக்ஸ் அனுராதா பேசுகிறேன். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம பொங்கல்லேருந்து சித்திரை பாட்டத்துக்குள்ளே நடக்கூடிய ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூங்கார், குள்ளக்கார், அறுபதாங்குருவை, இது 3 ரகங்களும் பயிரிடலாங்க. இது எல்லாமே 90 நாள், அதாவது 70லேருந்து 90 நாள் பயிருங்க. இது இப்போ பூங்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண்களுக்கான அரிசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது பெண்கள் பூப்பெய்தல்லேருந்து பால் ஊற்று திறன், தாய்மார்களுக்கு பால் ஊற்று திறன் வரைக்கும் இதில் அதிகமாக இருக்குங்க. இதில் சத்துக்கள், இதில் நார் சத்து, தாது உப்புக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி இது எல்லாமே சரியாகுது. நம்ம பெண்கள் சுகப்பிரசவத்துக்கான வலியையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இதை தொடர்ந்து அவங்க உட்கொண்டுட்டு வராங்க, கன்சீவ் ஆனதுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகப்பிரசவத்துக்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இந்த ரகம் சாப்பிடும்போது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னா அது இலகுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வயசானவங்களாம் சாப்பிட்டுட்டு வர்றாங்க அப்படின்னா மூட்டு வலி, கை கால் வலி எல்லாமே குறையுதுங்க இந்த ரகத்தை எடுத்துக்கும் போது. ஆண்களுக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய கொழுப்பு கட்டிங்கெலாம் இது கரைக்குது. நம்ம நிறைய ரகங்கள் அரிசிகள் இருந்தாலும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூங்கார் அரிசிங்க. இப்போ பூங்கார் அரிசியை என்னென்ன செய்யலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கான ரெசிபியும் இந்த வீடியோவில் அடுத்து அப்லோட் பண்ணுறோங்க. நன்றி, வணக்கம்.